ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி குரு பரம்பரா வரலாறில் நம்ம நான்காவதாக ஸ்ரீ சத்யபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பார்த்தோம். ஐந்தாவதாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஞானானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் சோழ மண்டலத்தில் மங்களம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர், அது லால்குடி, திருச்சி இருக்கு இல்லையா, அந்த லால்குடி பக்கத்தில் மங்களம்ங்கிற கிராமத்தில் பிறந்திருக்கார். சந்நியாசம் பெறுவதற்கு முன்னாலேயும் இவருடைய பூர்வாசிரம பெயர் ஞானோத்தமர். இவர் ஒரு திராவிட பிராமண குலத்தில் பிறந்தவர். தன் தந்தையார், பூர்வாசிரம தந்தையார் பேர் நாகேஷர் அப்படின்னு. இவர் தர்க்கம் செய்வதில் ரொம்ப வல்லவர் ஆவர். அந்த நாளிலையும் இருந்து வந்த வேற கர்ம மார்க்கத்தின் வழியில் இருந்தவர்களிடம் நிறையா தர்க்கங்கள் செஞ்சு அத்வைதத்தை நிலைநாட்டினவர். இவர் சுரேஸ்வராச்சாரியார் எழுதின அந்த நிஷ்காமிய சித்தி 4 கிரந்தங்கள் மெயினாக நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது நிஷ்காமிய சித்தி, இஷ்ட சித்தி, அத்வைத சித்தி, பிரம்ம சித்தி, இந்த 4 கிரந்தங்கள் சுரேஸ்வராச்சாரியார் முக்கியமாக எழுதினாங்கிறத பார்த்தோம். இதில் அந்த நிஷ்காமிய சித்திக்கு இவர் விளக்க உரை எழுதியிருக்கார். சந்திரிகா அப்படிங்கிறது அதோடைய பெயர். அந்த நூலில் இவருடைய குருவான ஸ்ரீ சத்யபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் பரம குருவான 3வது ஆச்சாரியால் ஸ்ரீ சர்வஜாத்மர் அவரை பற்றியும் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கார். இந்த சந்திரிகா அப்படிங்கிற நூல் இப்போவும் மைசூர் பல்கலைக்கழகத்திலும் இருந்துருக்கு. இந்த நூலின் முன்னுரையில் பார்த்தேன்னா ஸ்ரீ ஞானானந்தேந்திர சுவாமிகள் தம்முடைய காலம் காஞ்சி சர்வஜ்ஞ பீடத்தின் போர்க்காலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார். இவர் 63 ஆண்டு காலங்கள் காஞ்சி பீடத்தை அலங்கரித்தார். மங்களம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்து காஞ்சியில் சித்தி அடைஞ்சிருக்கார். இவருடைய சித்தியான வருஷம் 205 BC, கிமு 205ஆம் ஆண்டு. காஞ்சியை ஆண்ட காலங்கள் 63 ஆண்டு காலம். மார்கசீர்ஷ சுக்ல சப்தமி திதியில் இவர் சித்தி அடைஞ்சிருக்கார் காஞ்சி ஸ்தலத்தில். இப்படியாக ஞானானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி பீடத்தின் 5வது ஆச்சாரியாளாக அலங்கரித்திருக்கார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.